சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே கிடைக்கும். அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் 5/2/2024 அன்று நடைபெற்ற கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு தான் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். பின்வருவனவற்றில் விடுபட்ட எழுத்துடன் கூடிய எண்ணையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. E5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. E தான் 5வது லெட்டர், ஓகே. G7, G தான் 7வது எழுத்து. I9, ஸோ 9வது எழுத்து என்னது I, ABCD வரிசையில். அதே மாதிரி K11 அதுவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து கேக்கு அடுத்து என்ன வரும்? எல் அப்படின்றது 12வது எழுத்தாக வரும். ஆனால் இங்கே பாருங்கள், ஆப்ஷன் ஏல 13ன்னு சொல்லியிருக்காங்க எல், இங்கே எல் 15ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது ரெண்டும் வராது. அதுக்கடுத்து எம் 13வது எழுத்தாக வரும். ஸோ அது ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் சரியான பதில். ஸோ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி ரீசனிங் கொஸ்டினில் வருதுன்னா வேறு மாதிரியும் கேட்பாங்க. அப்போ நமக்கு சில விஷயங்கள் ஏ அப்படின்றதுல ஆரம்பித்து இசட் 26வது எழுத்து அப்படின்னா இடவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் அதுக்குரிய எண் என்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நல்லது. இல்லை அப்படின்னா 5வது எழுத்து என்ன? இ. அதே மாதிரி 10வது எழுத்து என்ன? ஜே. 15வது எழுத்து என்ன? ஓ. 20வது எழுத்து என்ன? டி. இந்ததாவது நமக்கு ஓரளவு தெரியணும். 25வது எழுத்து ஒய் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த லாஜிக்காக வச்சுக்கிட்டு இதுக்கு பக்கத்தில் வர்ற எழுத்துக்களை நம்ம சொல்லிடலாம். இப்போ எஃப்னா 6வது எழுத்துன்னு இதை பார்த்தோன்னே சொல்லிடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக்கை வச்சுக்கலாம். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ரூபாய் 35,000க்கு ஆண்டுக்கு 9% வட்டி வீதம் 2 ஆண்டுகளுக்கு தனி வட்டியை காண்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும். என்னது? PNR/100. ஸோ அந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். பி வந்து என்னது? 35,000 இன்ட்டு எண் 2 ஆண்டுகள் சொல்லியிருக்காங்க. வட்டி வீதம் 9%. அப்போ 0000 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ பெருக்கிடலாம். 350 இன்ட்டு 2 700, 700 இன்ட்டு 9 9 63, அப்புறம் ஒரு 0, அதுக்கப்புறம் ஒரு 0. சரிங்களா? ஏன்னா 700ல் 2 0 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 9 63, 700ல் 2 0 இருக்குது. அப்போ 6,300 ரூபாய் ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் அதில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தப்படும் தொகை என்ன? அதாவது சிஜிஎஸ்டி எவ்வளவு, எஸ்ஜிஎஸ்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க செலவு பண்ணது 350 ரூபா. இதுக்கு மொத்த டேக்ஸ் எவ்வளோ போடுறாங்க? ஜிஎஸ்டி 5%. அப்போ அது எவ்வளவுன்னு பார்க்கணும். சரிங்களா? சரி, அதை பார்க்கலாம். ஒரு 0க்கு ஒரு 0, I2 10. இதை அடித்து கொடுத்தோம்னா நமக்கு என்ன வருது? 17.5 அப்படின்னு வருது. ஸோ இதுதான் மொத்த ஜிஎஸ்டி அமௌண்ட். இதில் பாதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ டிவைடட் பை 2 போட்டலாம். டிவைடட் பை 2 போட்டோம்னா 8 2 16, மீதி எவ்வளவு? 1 15. அப்போ 7 2 14, மீதி 1 10னா I2 10. ஸோ அப்போ 8.25 ரூபா யாருக்கு போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. இன்னொரு 8.25 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ ஆப்ஷன் சியில் அது கொடுத்துருக்காங்க. அதுதான் சரியான பதில். ஸோ எப்பயுமே ஜிஎஸ்டி 5% அப்படின்றது மொத்தத்துக்கு. சரிங்களா? சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னா ஆளுக்கு 2.5% அப்படின்னு கணக்கு பண்ணிக்கிறணும். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பாருங்க. f of x is equal to -1 power of 2x என்பது எண்ணிலிருந்து இஜெட்டுக்கு வரையறுக்கப்பட்ட ஒரு சார்பு எனில் எஃப்பின் வீச்சகம் டேஸ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து சார்பு அப்படின்றதுலேருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ f of 1 அப்படின்னு எடுக்கலாம். சரிங்களா? f of 1ன்னு போட்டோம்னா நமக்கு -1 power 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறோம். சரிங்களா? அப்படி போட்டோம்னா 2ன்னு தான் வரும். சரிங்களா? அப்போ -1 பவர் ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? +1 ஆயிரும். சரி, இதே இது நம்ம இப்போ 1 அப்படின்றத ஆட் நம்பர் போட்டோம். இப்போ f of 2 அப்படின்னு போடுறேன். சரிங்களா? இப்போ -1 பவர் 2 இன்ட்டு 2 என்ன தான் வரும்? ஈவன் நம்பர் தான் வரும். ஏன்னா 2ஓட எந்த நம்பரை பெருக்கணும்னாலும் கிடைக்க போகிறது ஈவன் நம்பர் தான். ஸோ அப்படி ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா -1க்கு பவர் ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண் வந்துச்சுன்னா ஆன்சர் எப்பயுமே +1 தானே வரும். சரிங்களா? ஸோ அப்போ 1 தான் வரும். ஸோ அப்போ இங்கே ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுக்கு ஆன்சர் எப்போ போட்டாலும் என்ன தான் வரப்போகுது? 1 தான் வரப்போகுது. அதனால் எஃப்பின் வீச்சகம் என்னது? 1. அதுதான் சரியான பதில். சரி, அடுத்து பார்ப்போம். ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. இந்த ஒழுங்கு ஐங்கோணம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, ரெகுலர் ஹெக்ஸகன், ரெகுலர் பென்டகன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ரெகுலர் அப்படின்னு வந்துருச்சுனாலே சரிங்களா,
ரெகுலர் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதோட பக்கங்களின் எண்ணிக்கை வருது பார்த்தீங்களா, அந்த பக்கங்களின் எண்ணிக்கையை தான் நம்ம அதோட சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை நம்ம சொல்ல போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஐங்கோணம் அப்படின்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இவங்களே என்ன சொல்லிட்டாங்க, ஐங்கோணம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஐங்கோணம் அப்படின்னா என்னது, 5 பக்கம் இருக்கும். சரிங்களா? ஐங்கோணம்னா 5 பக்கம் இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 5 அப்படின்றது வந்துருச்சு. சரிங்களா? ஸோ இப்போ ஐங்கோணம் அப்படின்னா நம்ம பென்டகன் அப்படின்னு சொல்லுவோமா? சரிங்களா? இங்கே ஹெக்ஸகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸகன்னா என்னது, 6 அருங்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இங்கே கேள்வியில் ஏதோ ஒரு மிஸ்மேட்ச் இருக்கு. ஸோ நம்ம ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஒழுங்கு பலகோணம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். சரிங்களா? ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஒழுங்கு பலகோணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். சரிங்களா? ஒழுங்கு பலகோணம். இந்த கேள்வி எது வந்தாலும் இந்த ஒழுங்கு பலகோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கை, ஒழுங்கு பலகோணத்தின் பக்கங்களின் எண்ணிக்கையை தான் நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் அப்படின்னா அதோட சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையா சொல்லிடுவோம். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாள்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அதே வேலையானது முடிய எத்தனை நாட்கள் ஆகும்னு கேட்குறாங்க. 15 பேர் சேர்ந்து ஒரு வேலையை 40 நாளில் முடிப்பாங்க. அப்போ இதுதான் டோட்டல் ஒர்க். அவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ ஒன்றும் போட தேவையில்லை. மேலும் 15 பேர் சேர்றாங்க. ஏற்கனவே 15 பேர் இருக்காங்க. இவங்களோட ஒரு 15 பேர் சேர்ந்தா 30 பேர் ஆயிடுவாங்களா? 30 பேர் ஆயிடுவாங்க. ஸோ அப்போ டிவைடட் பை 30 போட்டால் ஆன்சர் வந்துடும். 0 0 கேன்சல் ஆயிடுச்சு. 3 15. அப்போ 5 × 4 எவ்வளவு, 20. ஸோ ஆப்ஷன் பியில் 20 கொடுத்துருக்காங்க. 20 நாட்கள் ஆகும். கூட ஒரு 15 பேர் சேர்ந்து வேலை பார்த்தா அந்த வேலையை 20 நாளில் முடிச்சிருவாங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியானது 64,000 லிட்டர் நீர் கொள்ளும் எனில் அந்த தொட்டியின் பக்கத்தின் நீளத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 1 மீட்டர் கியூப் அப்படின்னா எவ்வளவு, 1000 லிட்டர் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ 64,000 டிவைடட் பை 1000 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு மீட்டர் கியூப்ல கிடைச்சிருச்சு. 64 மீட்டர் கியூப், 64 மீட்டர் கியூப் அப்படின்றது கிடைக்குது. இது வந்து என்னது, கனசதுர வடிவ தொட்டி. அதுக்கு ஃபார்முலா என்னது, ஏ கியூப். கனசதுரம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட கொள்ளளவு ஃபார்முலா ஏ கியூப். ஸோ அப்போ ஏ கியூப் ஈக்குவல் டு 64 மீட்டர் கியூப். அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வரும், 4 16 16 நாளா 64, 4 கியூப் தானே 64. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு என்னது, 4 மீட்டர். ஸோ ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க, அதுதான் சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஆண்டுக்கு 10% வட்டி வீதம். ஓராண்டுக்கு ரூபாய் 1200க்கு வட்டி அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிட்டால் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டிருக்காங்கன்னா நமக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும், PR²/100² அப்படின்றத நம்ம போடுவோம். சரிங்களா? இங்கே வட்டி வீதம் வந்து 10% அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வட்டி அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 10% டிவைடட் பை 2 போட்டுருங்க, 5%. அப்போ இந்த இடத்துல 6க்கு பதிலாக 5% யூஸ் பண்ணணும் அப்படின்றத கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, அசல் அப்படின்றது என்னது, 1200 இன்ட்டு R² அப்படின்னா என்னது பண்ணும், 5 × 5 டிவைடட் பை 100², 100 × 100. இங்கே 00 00 கேன்சல் ஆயிடுச்சு. 25, 4 25 100. அப்போ 4 இங்கே அடிச்சு கொடுத்தோம்னா 3. ஸோ அப்போ 3 ரூபா தான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க, இதுதான் சரியான பதில். ஸோ இந்த இடத்துல 10ன்னு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா வட்டி வந்து அரை ஆண்டிற்கு ஒரு முறை கணக்கு பண்ணுறாங்க அப்படின்றதுனால. ஸோ அதை 10 டிவைடட் பை 2 அப்படின்னு போடணும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. ஸ்டீபன் என்பவர் தனது வங்கியின் சேமிப்பு கணக்கில் ரூபாய் 10,000ஐ 2% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தார் எனில் 4 ஆண்டுகளின் முடிவில் அவர் பெறும் தனி வட்டி எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இப்போ PNR அப்படின்னா 10,000 இன்ட்டு N அப்படின்றது 4, இது 2/100. 00 00 கேன்சல் ஆயிடுச்சு. 4 2 8, 8 × 100 எவ்வளோ, 800. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இதுக்கு செய்யணும்னே அவசியம் இல்லை, பார்த்தோன்னே சொல்லிடலாம். 4 × 2 8%. 10,000ல் 8% எவ்வளவு, 800. அவ்வளோதான். சரிங்களா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் 2 மணி 30 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மகிழுந்து 210 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 90 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க 2 மணி நேரம் அப்படின்னா எவ்வளவு, 120 நிமிடங்கள். இது ஒரு 30 நிமிடம். அப்போ மொத்தம் 150 நிமிஷம் ஆகுது. இதே இது
210 கிலோமீட்டரை கடக்க எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 3 9 5 15 1 3 3 7 3 21. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு பார்த்தோம்னா 35 350 நிமிடங்கள். இதை டிவைடட் பை 60 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? டிவைடட் பை 60 போட்டோம்னா இதில் 60 அப்படின்றது 5, அப்போ 5 மணி நேரம். அப்போ 350ல் 300 போச்சு, மீதி 50 இருக்குது சரிங்களா. அப்போ 50 நிமிஷம், 5 மணி நேரம் 50 நிமிடங்கள் அப்படின்றதான் சரியான பதில் சரிங்களா. எத்தனை 60 இருக்குன்னா 5 60 இருக்குது, அதுவே 300 ஆயிடுச்சு. மீதி 50 இருக்கு, அதை 50 நிமிடங்கள்னு எழுதிட்டேன், அவ்வளோதான் சரிங்களா. ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். 2/3 3/5 4/7 9/13 இவற்றின் மீ போ மா காண்க. எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. எப்பயுமே ஒரு பின்னம் x/yக்கு மீ போமா அல்லது மீ போவா அப்படின்றத கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க? எல்சிஎம் அப்படின்னா எல்சிஎம் மேலே கண்டுபிடிக்கணும், கீழே ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ ஹெச்சிஎஃப் ஒரு பின்னத்துக்கு கண்டுபிடிக்க சொன்னால் மேலே இருக்கிறதுக்கு அதாவது நியூமரேட்டருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், தலைகீழாக பண்ணணும் சரிங்களா. கேட்டிருக்கிறது என்னவோ அதை மேலே தொகுதிக்கு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ தொகுதி அப்படின்றது 2 3 4 9 2 3 4 9 சரிங்களா. ஸோ அப்போ 2ஆல் போடுவோமா? 1 3 2 9. அடுத்து 3ஆல் போடுவோம். அப்போ 1 1 3 3 2 3 9. ஸோ அப்போ 2 3 6 6 2 12 12 3 36. ஸோ அப்போ மேலே வந்து என்ன வந்துருச்சு அப்படின்னா 36. இந்த நியூமரேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. டினாமினேட்டரை பாருங்கள் 3 5 7 13. இதுக்கு ஏதாவது பொதுவாக இருக்கா? எதுவுமே பொதுவாக இல்லை சரிங்களா. அப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் அப்படின்றது என்ன வரும்? 1 தான் வரும். அப்போ 36/1ன்னு போடுவோம். அதை நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? 36னே சொல்லிடலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியான பதில் சரிங்களா. ஸோ அப்போ எப்பயுமே பின்னத்தில் கேட்டாங்கன்னா எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே தொகுதிக்கு எல்சிஎம், பகுதிக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. பின் வருமானவற்றின் மீ போமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்பரை பாருங்க 16 12 8 சரிங்களா. மீ போமா 16 12 8. ஸோ இது எல்லாத்தையுமே 4ஆல் போடலாம். 4 16 3 12 2 8. அடுத்து 2ஆல் போடலாம். 2 3 1 2 3 6 6 2 12 12 4 எவ்வளவு? 48. ஸோ அப்போ 48ன்னு ஆன்சர் வர்றதை பாருங்க. இது ரெண்டும் அப்போ வராது. ஸோ இது 2ல் மீதி நமக்கு எழுத்துக்களும் கொடுத்துருக்காங்க சரிங்களா. எம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே m², இங்கே எதுவுமே வரல. ஸோ எதுவுமே வரலைனாலும் அதிகபட்ச அடுக்க தான் நம்ம எடுக்கணும் சரிங்களா. ஸோ அப்போ 48 m². அடுத்து n அப்படின்றதுல அதிகபட்ச அடுக்கு என்னது? n². ஸோ அப்போ 48 m² n² அப்படின்றது எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க. -48 m² n² அப்படின்றதான் சரியான பதில் சரிங்களா. ஸோ இதில் ஒரு குழப்பம் இருக்குது, மைனஸ் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் எல்சிஎம்ல ஒரு டவுட்டில் தான் இருக்குது. நமக்கு பெஸ்ட் ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கிறதுல எதை தான் போட முடியும்? ஆப்ஷன் சியை தான் போட முடியும் சரிங்களா. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். -2 -4 -6 இப்படியே 100 வரைக்கும் போகிற ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. இதில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இறுதி உறுப்புலேருந்து 12வது உறுப்பு அப்படின்னா முன்னாடி இருந்து எத்தனாவது உறுப்பாக இருக்கும் அது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ இப்போ நான் நார்மலாக எடுத்துக்கிறேன். A B C Dன்னு வச்சுக்கிறோம். இப்போ இறுதியிலிருந்து 2வது செகண்டாக இருக்கிறது என்னது? C சரிங்களா. இப்போ முதல்ல இருந்து பார்த்தோம்னா இது எத்தனாவதாக இருக்குது? 3rd அப்படின்னு இருக்குது சரிங்களா. இதை எப்படி சொல்லலாம்? மொத்தம் 4 உறுப்பு இருக்குது. இறுதியிலிருந்து 2வது உறுப்பு, அப்போ 2 கழிக்கிறேன். கழிச்சா என்ன வருது? 2ன்னு வருது. இது கூட நான் 1 கூட்டுறேன். கூட்டினா என்ன வருது? 3ன்னு வந்துருச்சு. இதுதான் ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கல, இது 3வது உறுப்பு. ஸோ அப்போ அந்த லாஜிக் உங்களுக்கு புரியுதா? என்ன பண்ணணும்னு மொத்தம் 4 உறுப்பு இருக்குது. இறுதியிலேருந்து 2வதுன்னு சொல்கிறாங்கன்னா அந்த 2 கழிச்சிடணும். 4லேருந்து 2 போச்சுன்னா 2 வரும். அதோட 1 கூட்டணும், அவ்வளோதான் சரிங்களா. ஸோ அப்போ அதே லாஜிக் தான். இதில் மொத்த உறுப்பு எத்தனை இருக்கும்? -2 2 4 6 அப்படின்னு 100 வரைக்கும் போகுது. அப்போ இதை டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 50 வருது சரிங்களா. அப்போ 50 உறுப்பு இருக்குது. இறுதியிலிருந்து நமக்கு 12வது உறுப்பு கேட்குறாங்க. அப்போ 12 கழிச்சிடணும். கழிச்சோம்னா 38. அதோட 1 கூட்டணும். கூட்டினோம்னா எவ்வளவு? 39. ஸோ அப்போ ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தோம்னா 39வது உறுப்பு. Tn = a + n - 1 × d. இதுதான் என்னது? கூட்டுத்தொடர் வரிசைக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ T 39 கண்டுபிடிச்சோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். a வந்து என்னது? -2 ப்ளஸ் n வந்து என்னது? 39 - 1 38. d வந்து என்னது? -2. ஏன்னா -2 தான் கூடிக்கிட்டே போகுது. -2 இங்கே ஒரு -2 அப்படியே கூடிக்கிட்டே போகுது.
சரிங்களா? அப்போ -2 38 இன்ட்டு -2 -76. அப்போ கூட்டினீங்கன்னா -78. அப்போ 39வது உறுப்பு என்னது? 39வது உறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -78. இதுதான் கடைசியிலேருந்து 12வது உறுப்பாக இருக்கும். ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி தான். சரி, அடுத்தது பாருங்கள். இது வந்து என்னது? ஒரு ரீசனிங் கொஸ்டின் தான். சதுரம் அப்படின்றத வைரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வட்டம்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, நீங்கள் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்துன்னு கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக வராது. ரவுண்டு சுற்று அப்படின்றது வராது. பந்துன்றது வராது. ஏன் நீள்வட்டம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சதுரம் அப்படின்னு இருக்குன்னா சரிங்களா, இதோட பக்கங்களை பிடிச்சி நம்ம இழுக்கிறோம். சரிங்களா, இதை இழுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் வரும். அதே மாதிரி தான் வட்டம் அப்படின்னு இருக்குன்னா இதோட பக்கங்களை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நீள்வட்டம். சரிங்களா, அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வட்டம்ன்றதை நீள்வட்டம் தான் சொல்ல முடியும். சரிங்களா, சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். ஏ முதல் இ முடிய வெவ்வேறு வீடுகள் ஒரே கிடைமட்ட வரிசையில் உள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும், இ என்பது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேலும் பி என்பது டியின் வலதுபுறத்திலும் உள்ளன. மேற்கண்ட வரிசையில் நடுவில் உள்ள வீடு எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சரி, ஏலேருந்து இ வரைக்கும் இருக்குன்ட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏ என்பது பியின் வலதுபுறத்திலும், ஏ என்பது பியின் வலதுபுறம் அப்படின்றதுனால எழுதியாச்சு. அடுத்து இ என்பது சியின் இடதுபுறத்திலும், இ என்பது சியின் இடதுபுறத்திலும் மற்றும் ஏயின் வலதுபுறத்திலும் உள்ளனன்னு சொல்லிட்டாங்க. சி என்பது ஏயின் வலதுபுறத்தில் இருக்கு. சரிங்களா, இ என்பது ஏயின் வலதுபுறத்திலும் சியின் இடதுபுறத்திலும், அப்போ சி இங்க இருக்கு. சரி, அடுத்து மேலும் பி என்பது டியின் வலதுபுறத்திலும், பி என்பது என்ன இருக்கான்? டியோட வலதுபுறத்தில் இருக்கு. ஸோ அப்போ டி எங்கே எழுதுவோமா? சரி, மேற்கண்ட வரிசை நடுவில் உள்ள வீடு என்னது? பார்த்தாலே தெரியுது, ஏ தான் நடுவில் இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். சமமான சுற்றளவுடைய எல்லா வகை முக்கோணங்களிலும் அதிகமான பரப்பளவு உடைய முக்கோணம் எது அப்படின்னா அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இது சமபக்க முக்கோணம். சரிங்களா, எப்பயுமே ஒரே சுற்றளவு இருக்கு, அது அசமபக்க முக்கோணம் இருக்கு. இரு சமபக்க முக்கோணமா இருக்கு, சமபக்க முக்கோணமா இருக்குன்னா அதுல சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு தான் என்னவா இருக்கும்? அதிகபட்ச பரப்பளவா இருக்கும். சரிங்களா, அதான் நீங்க அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினார்கள். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் மாணவர்கள் அப்படின்றது ஒரு கேட்டகிரி. சரிங்களா, அடுத்து மாணவிகள் அப்படின்றது ஒரு கேட்டகிரி. மொத்தம் 900 மாணவர்கள் இருக்காங்க. அதில் 70% பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 30% பாஸ் பண்ணலை. அப்போ 30% போட்டுருவோம் ஃபஸ்ட்டு. அப்போ இங்கே என்ன வருது? 9 3 27, 270 பேர் ஃபெயிலு. அடுத்து 600 மாணவிகள். இந்த 600 மாணவிகளில் 85% பாஸ் ஆகிட்டாங்க, 15% ஃபெயில் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ 00 00 கேன்சல் ஆகிடுச்சு. 6 15 90. ஸோ இப்போ தேர்ச்சி பெறாத மாணவ மாணவிகள் மொத்தம் எவ்வளோ பேர் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 360 பேர் வர்றாங்க. ஸோ இவங்க மொத்த எண்ணிக்கையில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கணும். மொத்த எண்ணிக்கை 900 + 600 எவ்வளவு? 1500. பர்சன்டேஜ்னா இன்ட்டு 100. ஒரு சைபருக்கு ஒரு சைபர், இங்கே 2 சைபரே இருக்குது. இப்போ 15 அப்படின்னு இருக்குது. 5ஆல் அடிப்போம். 3 5 15, 7 5 35, 2 5 10. இதை மறுபடியும் அடித்து கொடுப்போம். மறுபடியும் அடித்தோம்னா 2 3 6, 4 3 12. ஸோ அப்போ 24 வருது. அப்போ 24% வந்து மொத்த மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடையவில்லை. சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாம். ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா என்னது? ஏ = இது வட்டியும் அசலும் சேர்ந்தது. சரிங்களா, பி × 1 + r/100 ஸோ இப்போ பி அப்படின்றது என்னது? 3200 இன்ட்டு 1 + r வந்து என்னது? 2.5% / 100 அப்படின்றது என்னது? ஆண்டுக்கு ஒரு முறை 2 வருஷம்னால 2. இப்போ 2.5னா இங்கே என்ன வரும்? 40. 40 குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். இங்கே 1 இருக்குது. அப்போ 41/40 என்ன பண்ணணும்? 2 தடவை எழுதணும். 41/40. இங்கே எவ்வளோ இருக்குது? 3200. 00 இங்கே 2 0 அடிச்சாச்சு. 4 16, 16 2 32. அப்போ 41 ஸ்கொயர்டு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எவ்வளோன்னு தெரியும். 41 ஸ்கொயர்டு அப்படின்னா 1681 இன்ட்டு 2.
அப்போ 2 8 2 16 மிச்சம் 1 6 2 12 13 மிச்சம் 1 3 3362 வருது சரிங்களா. ஸோ அப்போ நமக்கு ஏற்கனவே அசல் அப்படின்றது 3200 இருக்குது. ஸோ அப்போ இதை கழிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது 162 ரூபா கிடைக்குது. ஸோ ஆப்ஷன் பியில் 162 கொடுத்துருக்காங்க, அதுதான் சரியான பதில் சரிங்களா. ஏன்னா அவங்க கேட்டிருக்கிறது என்ன, அது கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சது மொத்த தொகை அசலும் அதில் இருக்குது, அதனால் அசலை கழிச்சிட்டேன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். சுண்ணக்கட்டியில் கால்சியம், கார்பன் மற்றும் ஆக்சிஜன் 10:3:12 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் கார்பனின் சதவீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. மொத்த பங்கு எவ்வளோன்னு கூட்டி பாருங்க, 12 3 15 25 பங்கு. இதில் கார்பன் அப்படின்றது என்னது 3 பங்கு இருக்கு. இதை சதவீதமாக மாற்றினோம்னா இன்ட்டு 100. ஸோ அப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா 4 3 12. ஸோ அப்போ சதவீதத்தில் சொன்னோம்னா கார்பன் 12% இருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அசல் ரூபாய் 5000, ஆண்டு வட்டி வீதம் 4%, எண் = 1.5 ஆண்டுகள், அரை ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. இப்போ கூட்டு வட்டி அப்படின்னா ஃபார்முலா தெரியும், A = P × 1 + R/100 ஹோல் பவர் n அப்படின்றத போட்டுருவோம் சரிங்களா. சரி, இப்போ அசல் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 5000 அப்படின்றத கொடுத்துட்டாங்க, இன்ட்டு 1 + R/100 சரிங்களா. இது வந்து அரை ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இதை 2ஆல் அடிச்சிருவோம், அடித்தோம்னா எவ்வளவு 2%. ஸோ அப்போ 2/100 ஹோல் பவர் 3. ஏன்னா 1.5 ஆண்டுகள், அரை ஆண்டு அப்படின்னா 3 அரை ஆண்டு சேர்ந்தது தான் என்னது 1.5 வருஷம். ஸோ அப்போ ஹோல் பவர் 3 அப்படின்னு போட்டேன். ஸோ அப்போ 5000 இன்ட்டு அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும் 50 இன்ட்டு இங்கே 1 போட்டோம்னா 50, இதில் ஒரு 1 இருக்குது 51/50. எத்தனை தடவை எழுதணும் 3 தடவை, 51/50 51/50. இப்போ 0 ஃபுல்லாக அடிக்கலாமா, இங்கே 3 0 இருக்குது, இங்கேயும் கீழேயும் 3 0 இருக்குது. அடுத்து இந்த 5ஐயும் இந்த 5ஐயும் அடிச்சிடலாம். சரி, அடுத்து மேலே இருக்கிறத ஃபுல்லாக பெருக்கணும். இப்போ 51² அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், 51² அப்படின்னா 2601. ஸோ ஒரு 100² வரைக்கும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரி, அடுத்து இன்னொரு 51 இருக்கா, அதை பெருக்கணுமா. ஸோ அப்போ 1 0 2601 அப்படியே எழுதினேன். 5 0 6 30 மீதி 3 2 10 13. அப்போ 1 5 6 2 13 தான் வருது. கீழே வந்து என்ன இருக்குது 2 × 2 5 இருக்குது. அப்போ என்ன வரும் 25ன்னு வரும் சரிங்களா. இந்த 25 நான் எப்படி எழுதலாம்னு நினைக்கிறேன்னா 100/4 அப்படின்னு போட்டலாம்னு நினைக்கிறேன். அப்போ இந்த 100/4 கீழே இருக்குது, இது மேலே வந்துச்சுன்னா என்னவாயிரும் 4/100ன்னு ஆயிருமா. இங்கே 51³ இருக்குது சரிங்களா. கீழே 100/4ன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதலாம், 51³ இன்ட்டு 4/100 அப்படின்னு வந்துடுமா, தலைகீழாக வந்துடும் சரிங்களா. இந்த 2 5ஐயும் இருக்குன்னா 25 வருது. இந்த 25 100/4ன்னு எழுதுறேன், ஏன்னா 4ஆல் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 25 தான் வரப்போகுது. அப்படி செஞ்சோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா கடைசியில் 2 ஸ்தானத்தில் புள்ளி வச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். 4ஆல் பெருக்கிறது ஈஸி தானே 25ஆல் அடிக்கிறத விட சரிங்களா. இப்போ 25ஆல் அடிக்கணும்னா இது கஷ்டம், அதனால் 4ஆல் பெருக்கிறேன் சரிங்களா. 4 4 5 20 மீதி 2 6 4 24 26 மீதி 2 4 2 8 10 மீதி 1 4 12 13 மிச்சம் 1 4 1 5 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுருங்க. 5306.04ன்னு வருது. ஸோ 5000 ரூபா அசல். இப்போ 5000 கழிச்சோம்னா எவ்வளவு 306.04. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க, இதுதான் சரியான பதில் சரிங்களா. உங்களால் 25ஆல் அடிக்க முடியும்னா நீங்கள் அடிச்சிருங்க சரிங்களா, ஆனால் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். 10,950க்கு 10% வட்டி வீதத்தில் 42 நாட்களுக்கான தனி வட்டி கேட்டிருக்காங்க. தனி வட்டி கேட்டால் நமக்கு எப்பயும் போல் ஒரே ஃபார்முலா தான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR/100. இப்போ பி அசல் வந்து எவ்வளோ 10,950 இன்ட்டு என் அப்படின்றது 42 நாள், 42/365 365 தானே ஒரு வருஷத்துக்கு இருக்க நாள். அப்போ 365ஆல் வகுத்துருங்க இன்ட்டு 10%. அப்போ 10/100. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0, இது ஒரு 0 இது ஒரு 0. இப்போ 365 அப்படின்னா எப்பயுமே 365ன்னு வந்துச்சுன்னா 73ஆவது பாடால் கண்டிப்பாக அடிபடும். 5 73 தான் 365. அப்போ இதுவும் கண்டிப்பாக 73ஆவது பாடால் அடிபடும் சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா 73 அப்படின்னா 1/5 அப்படின்னு நம்ம பிரதியிடணும் படிச்சிருப்போம் சரிங்களா. அந்த லாஜிக்கில் தான் சொல்கிறேன். இப்போ இது 73 அப்படின்னா 109ல் எத்தனை 73 இருக்குது, 1 இருக்குது. மீதி இங்கிட்ட ஒரு 27, இங்கிட்ட ஒரு நமக்கு என்ன வருது அப்படின்னா
27 9 36 வருது 365 365னா 5 73 இருக்கா அப்போ 15ன்னு வந்துருச்சு. இது மறுபடியும் அடிச்சு கொடுக்கலாம். அப்போ 3 5 15. இப்போ 3 × 42 32 6 3 12. ஸோ அப்போ 126 ரூபாய் தான் என்னது தனி வட்டி. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க, அதுதான் சரியான பதில். சரிங்களா? ஸோ அப்போ இந்த 73 அடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கொஞ்சம் வேகமாக அடிப்போம், இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்ன நம்பராக போட்டு அடிக்கணும், அது கஷ்டம்தான். சரிங்களா? சரி, அடுத்தது பாருங்க. 6 பெண்கள் அல்லது 8 ஆண்கள் ஒரு வேலையை 86 நாட்களில் செய்து முடிப்பார். அதே வேலையை 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார் அப்படின்றத கேட்குறாங்க. இப்போ 6 பெண்கள் 6 எஃப் அவங்க வந்து 86 நாளில் ஒரு வேலையை முடிப்பாங்க. அல்லது அப்படின்னா ஈக்குவல் டு 8 ஆண்கள் 8 எம். சரிங்களா? ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, அவங்களோட திறமையை கண்டுபிடிக்கணும். இது 86 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 86 86 கேன்சல். இது ரெண்டுமே டோட்டல் ஒர்க், அதனால ஈக்குவல் போட்டேன். சரிங்களா? இப்போ M/F அப்படின்றத கண்டுபிடிப்போம். M/F அப்படின்றத கண்டுபிடிப்போம். இப்போ M இந்த F இங்கிட்டு வந்துருச்சு, இங்கே 6/8ன்னு வரும். இப்போ அடித்து கொடுத்தோம்னா நமக்கு என்னது 3/4. ஸோ அப்போ M அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு 3 ஆப்பிள் சாப்பிட்றாங்க, F அப்படின்றவங்க ஒரு நாளைக்கு 4 ஆப்பிள் சாப்பிட்றாங்க. ஸோ அப்போ 7 பெண்களும், சரிங்களா, 7 பெண்கள் 7 F ப்ளஸ் 5 மென். அப்போ 7 எஃப் 7 நாளா 28 ப்ளஸ் 5 எம் 5 15 கூட்டினோம்னா எவ்வளவு 43. ஸோ ஒரு நாளைக்கு 7 பெண்களும் 5 ஆண்களும் சேர்ந்து 43 ஆப்பிள் சாப்பிடுவாங்க. மொத்த சாப்பிட வேண்டிய ஆப்பிள் எங்கே இருக்குது? இதுதான் டோட்டல் ஒர்க். இது ரெண்டில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். 6 × F அப்படின்னா எவ்வளோ போடணும்? 4 ஒரு நாளைக்கு × 86. இதுதான் டோட்டல் ஒர்க் டிவைடட் பை இவங்க ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்றாங்க? 43. ஒரு 43 43 2 43 86. அப்போ 6 நாளா 24 24 × 2 எவ்வளவு? 48 நாட்கள். ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் என்னது சரியான பதில். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நம்ம டைம் அண்ட் ஒர்க்குக்கு ஒவ்வொரு டைப் 4 டைப் போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த டைப் ஆஃப்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. இரு சார்பகா எண்களின் மீபோமாவின் மதிப்பு 5005 மற்றும் அவ்விரு சார்பகா எண்களில் ஒரு எண்ணின் மதிப்பு 65 எனில் மற்றொரு எண்ணின் மதிப்பு. இது வந்து என்ன சொல்லுவோம்? கோப்ரைம் நம்பர். கோப்ரைம் நம்பருக்கு எப்பயுமே எல்சிஎம் அப்படின்றது அந்த எண்களின் பெருக்கற்பலன். அப்போ ஒரு நம்பர் 65 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு நம்பரை பெருக்குங்க, அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதை பெருக்குனா என்ன வருமா? அந்த பெருக்கு தொகை தான் எல்சிஎம்மாக இருக்கும். அது வந்து சார்பகா எண்கள், அதாவது அதோட HCF 1ன்னு வரும். சரிங்களா? இப்போ 65ன்னு வருது. 65னா 13 படல் அடிப்படும். 5 13 65. இப்போ இங்கேயும் 13 பாடலில் போடலாம். 13 26 39 3 13 39. மீதி என்ன இருக்குது? 11. சரிங்களா? 11னா 110. 110 அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு எத்தனை வரும்? 9 13 வரும். சரி, 8 13 வரும். 8 13 104 அப்படின்னு வரும். சரிங்களா? 8 13 104ன்னு வரும். மீதி என்ன வருது? நமக்கு ஒரு 6 வருது. 65னா எத்தனை 13 இருக்குது? 5 இருக்குது. மறுபடியும் 5ஆல் அடித்து கொடுக்கலாம். இப்போ 7 5 35. மீதி 3 7 5 35. ஸோ அப்போ x = எவ்வளோ வருது? 77. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? மற்றொரு எண் மதிப்பு 77. இப்போ இது ரெண்டுக்கும் HCF என்னவாக இருக்கும்? 1 தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கோப்ரைம் நம்பர். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. 2x² y² z 4x² y² z z² 8xy² z இதோட மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்பருக்கு 2 4 8 இதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். 2ன்னு போட்டோம்னா 1 2 4ன்னு வருது. ஸோ அவ்வளோதான், போட முடியாது இன்னி. அப்போ HCF என்னது? 2 அப்படின்றத எழுதிடணும். அடுத்து x² x HCF பார்த்தோம்னா என்னது? எப்பயுமே எல்லாத்துலேயுமே பொதுவாக வந்திருக்கணும், அதில் குறைந்த அடுக்கு எடுக்கணும். அப்போ குறைந்த அடுக்கு என்னது? x. அடுத்து y². ஸோ எல்லாத்துலேயுமே y² வந்திருக்கு. அப்போ y². z² z. ஸோ அப்போ குறைந்த அடுக்கு z. ஸோ அப்போ 2x² y² z. ஸோ ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. 2xy² z. அதுதான் சரியான பதில். சரி, அடுத்து கடைசி கேள்வி பார்க்க போகிறோம். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 கன சென்டிமீட்டர் ஆகும். கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நேர்வட்ட கூம்பின் கன அளவு ஃபார்முலா தெரியணும். 1/3 πr²h. இதுதான் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 11088. ஸோ அப்போ 1/3 பைனா 22/7. நமக்கு ஆரம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். உயரம் வந்து 24 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே 11088 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இதை
11,000 அடிச்சோம்னா 2, இங்கே 11,000 அடிச்சோம்னா 1 0 0 8. சரி, அடுத்து மறுபடியும் இதை 2ஆல் அடிக்கலாம். அடித்தோம்னா என்னது 54 அப்படின்னு வருது. சரி, அடுத்து மறுபடியும் இங்கே 24 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ 24 அப்படின்னு இருக்குன்னா இதை நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் அடித்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு 2ஆல் கூட அடித்து கொடுப்போம். 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 25 2ன்னு வருது. சரி, இப்போ இதை 4ஆல் அடித்து பார்ப்போம். 4ஆல் அடித்தோம்னா 3 12. இதை 4ஆல் அடித்தோம்னா 6 4 24, மீதி 1 12. 12னா 3 12, ஸோ 63 அப்படின்னு வருது. மறுபடியும் அடித்து கொடுத்தோம்னா 3ஆல் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா 2 1 21ன்னு வருது. இப்போ r² கீழே 7 × 3 21. ஸோ இங்கிட்டு ஒரு 21 இருக்குது. சரிங்களா? இங்கே இருக்க 21, இந்த 7 × 3 அங்கிட்டு போச்சுன்னா 21. ஸோ இப்போ r என்னது 21. ஏன்னா இங்கிட்டு போனால் ஸ்கொயர் ரூட் ஆயிரும். ஸ்கொயர் ரூட்னா நம்ம 2 இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ r 21 சென்டிமீட்டர் அப்படின்றதான் சரியான பதில். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் எல்லா கணக்குகளுமே ரொம்ப எளிமையான கணக்குகள் தான். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட மெத்தடில் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுக்கு நிறையா மெத்தட் இருக்கலாம். நமக்கு ஒரு சிம்பிளான மெத்தட், நம்ம எப்பயுமே ஃபாலோ பண்ணுற ஒரே மெத்தடாக கொண்டுட்டு போகணுன்றதுனால நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே ஒரே மெத்தட்லேயே ஃபாலோ பண்ணியிருப்போம். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாமில் செய்யறே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.